சார் என் பேர் உஷாங்க சார். நான் பமராவளியத்தை சேர்ந்தவங்க. எங்கள் பையனது வண்டி பல்சர் வண்டி வந்து கோயம்புத்தூரில் ஈச்சனாரி இதில் எல்என்டி கம்பெனியில் காணாமல் போனது. 23/6/22 வண்டி காணாமல் போனதுங்க சார். 4 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் வண்டி கிடைக்கல. ஆனால் வண்டியின் பேரில் ஃபைன் மட்டும் இப்போ வரைக்கும் 10,000 தாண்டி 12,000 டச் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஃபைன் வந்துட்டு இருக்கு. போய் கேட்டால் வண்டி வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. நான் இருக்கிறது நாமக்கல் டிஸ்ட்ரிக், வண்டி காணாமல் போனது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், வண்டி பயன்பாட்டில் இருக்கிறது சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஆனால் வந்து வண்டி ஓடிட்டு இருக்கு. யாரும் எனக்கு இது வரைக்கும் கண்டுபிடிச்சி வண்டி ஒப்படைக்கல. போய் கேட்கும் போதெல்லாம் இன்னும் கிடைக்கலைங்கிறாங்க. வண்டி மட்டும் ஓடிட்டு இருக்கு. அது எப்படி? இது என்ன, எந்த விதத்தில் சாத்தியம்? எனக்கு இப்போ வண்டி கிடைக்கணும். இதனால் நானும் என் பையனை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். என் பையனுக்கு மெயிலுக்கு மேலே மெயில் வந்துகிட்டே இருக்கு. இப்போ அவன் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. கோர்ட்டுக்கே கூப்பிடுறாங்க. நீ ஃபைன் கட்டாம அரசாங்கத்தை அவமானப்படுத்துற அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. இதுல எந்த வகையில நாங்க இதுக்கு பலியாகிறது? இதுக்கு எனக்கு ஒரு தீர்வு வேணும். என்ன வேலை செய்றீங்க? நான் ஒரு டைலருங்க சார். என் பேர் உஷா. என்ன பண்றாரு? பையன் வந்து ஈச்சனாரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தார் எல்என்டி கம்பெனில. இப்போ வந்து சென்னையில படிச்சுட்டு இருக்கிறார். வண்டி டிவி போட்டு எடுத்தீங்களா, ஃபினான்ஸுங்களா? ரெடி கேஷுங்க சார். நான் ஜுவல் வச்சு பையனுக்காக எடுத்து கொடுத்தேன். ஏன்னா அவனுடைய சம்பளத்தை நம்ம இது பண்ணக்கூடாதுன்ட்டு நான் கட்டிக்கிறேன்னு எடுத்து கொடுத்தது. வண்டி எடுத்து 6 மாசத்துல வண்டி காணாம போச்சு. காணாம போனதுக்கு அப்புறம் ஃபைன் வந்துட்டு இருக்கு. அதுதான் எனக்கு இப்போ என்னன்னு தெரியல. புகார் கொடுத்தேங்க சார். புகார் கொடுத்து நாங்க போய் கேட்கும் போதெல்லாம் இன்னும் வண்டி கிடைக்கல, ஆள் அப்ஸ்காண்டு, கிடைச்சா கூப்பிடுறோம் இந்த 4 வருஷமா அவங்களும் இது வரைக்கும் கூப்பிடல. ஆனா ஃபைன் மட்டும் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. 4 வருஷமா கண்டினியூஸா விட்டு வருது. இப்போ வரைக்கும் 10,000 தாண்டி. எங்க பையன் வண்டியோட 3 வண்டி காணாம போச்சுங்க சார். ஆனா இப்போ வரைக்கும் ஒரு வண்டி கூட கிடைக்கல. இது மாதிரி எல்என்டில 10 வண்டி மேற்பட்டு காணாம போயிருச்சு. ஆனா ஒரு வண்டி கூட ரிட்டர்ன் கிடைக்கல. தெரியல, அது தெரியல எங்களுக்கு. ஏன்னா பையன் எங்க கம்பெனில இல்லாதனால எங்களுக்கு தெரியல. ஆனா எங்க வண்டிக்கு வந்துகிட்டு இருக்கு. வண்டி எடுத்து 6 மாசத்துல வண்டி காணாம போயிடுச்சு. வண்டி வந்து சேலம் ரிஜிஸ்டர் வண்டி. நாங்க எடுத்தது செகண்ட்ஸ் தான். ஆனா இப்ப ஓடிட்டு இருக்குது சேலத்துல தான் ஓடிட்டு இருக்கு.